எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எத்தனை பெரியவர், நீர் எத்தனை மகத்துவம் உள்ளவர், நீர் எல்லாவற்றிலும் மேலானவர், நீர் மாத்திரமே, நீர் ஒருவரே பரிசுத்தரே. ஹல்லேலூயா. சாவாமை உள்ளவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் குடும்பமா இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் எங்கள் மீது இறங்கி வருவீராக. ஹல்லேலூயா. அந்த வஸ்திர தொங்கல் எங்கள் மீது வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் அளவில்லாமல் அந்த ஷெக்கினா மகிமை எங்கள் மீது வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அந்த ஆசாரிப்பு கூடார வாசலில் இறங்கின அதே மேக ஸ்தம்பம், ஹல்லேலூயா, அந்த மகிமை எங்கள் மீது இறங்கி வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஆசாரிப்பு கூடாரில் இருந்த அக்கினி அழியாதபடி கர்த்தாவே எங்கள் மீது அந்த அக்கினி அபிஷேகம் இறங்கி வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா. ராதா மா ஷாகாரா லாதா. நல்லா வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து உரத்த சத்தமாய், உரத்த உன் வாயை விரிவாய் திரை, நன்மையினாலே நிரப்புவேன் என்று சொன்னவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் இருக்கிற நன்மைகளால் நிரப்புவீராக. நன்மைகளினால நிரப்பும்படியாக இந்த காலை வேளையில் வந்து காத்திருக்கிற எங்கள் மீது ஒவ்வொருவர் மீதும் ஹல்லேலூயா. எருசலேமில் காத்திருந்த அந்த 120 பேரும் வந்து இறங்கின அதே தேவ ஆவியானவர். ஹல்லேலூயா. சோத்தரிப்போமா. நல்ல வாய்களை திறந்து நல்ல உரத்த சத்தத்தோட ஹல்லேலூயா. சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம். உம்முடைய மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையை, வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையை. ஆவியானவரே, ஜாலியான பாத்திரத்தையும் நிரப்ப நீர் வல்லவராயிருக்கிறீர். ஆமா ஆண்டவரே, கற்சாடிகள் நிரப்பினவர், எங்கள் கண்ணீர்களையும் மாற்ற நீர் வல்லவராயிருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் அழகானவர், நீர் அருமையானவர், நீர் இனிமையானவர் அப்பா. உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை அப்பா. அதற்காக நன்றி அப்பா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமாக. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், என் மீட்பரானவர், மகிமை
மகிமையின் ராஜா என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர் என் ஆத்ம நேசரே, என்னுடையவர் என் ஆத்ம நேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், சேர்ந்து அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், என் மீட்பரானவர், மகிமையானவர், என் மீட்பரானவர். அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எங்கள் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எங்கள் ராஜா. என்னுடையவர் என் நேசகரே, என்னுடையவர் என் நேசகரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், சேதாமன். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், என் மீட்பரானவர், மகிமையானவர், என் மீட்பரானவர். அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கோதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். ஆமென். கல்வாரி மேட்டிலே கொல்கோதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அல்மரா சற்றரே, சர்மவாரா சற்றரபாரா சற்றரே. ஆமென். மகிமையானவர், மீட்பரானவர், ஆமென். மகிமையானவர், என் மீட்பரானவர். அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, 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 அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. நல்லா கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், அவர் மாத்திரம் என் வாழ்க்கையில வராமல் இருந்திருந்தா என் வாழ்க்கை கெட்டு போயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் மாத்திரம். சிலர் சொல்வாங்க, அம்மா அம்மாருங்க, இந்த ஜான்சன் அவங்க அப்பா மாத்திரம் என் வாழ்க்கையில வராம இருந்திருந்தா என் வாழ்க்கையே கெட்டு போயிருக்கும். அவர் வந்ததுனால எனக்கு வாழ்வு வந்தது. நான் சொல்லுவேன், இவர் வந்ததுனால எனக்கு வாழ்வு வந்தது. நல்லா கைகளை தட்டி ஆமென். வாழ்ந்த அவருக்காக வாழ்வேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்ல உண்மையோடு சொல்லணும். வாழ்ந்த அவருக்காக வாழ்வேன்.
வாழ்ந்த அவருக்காக வாழ்வு. நல்ல கையை பிடிச்சு சிரித்த முகத்தோடு முதல் வாரம் இது. ஆமென். வாழ்ந்தா அவருக்காக வாழ்வேன். ஆமென். அல்லேலூயா. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. வாழானவைகளை சீர்படுத்திவிட்டீர், வாழானவைகளை சீர்படுத்திவிட்டீர். பயிர் நிலமாய் என்னை மாற்றிவிட்டீர், பயிர் நிலமாய் என்னை மாற்றிவிட்டீர். அதனால் ஆமென். உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடு. சொல்லுமா, நான் வாழ்வது, நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. ஆகாதவன் என்று தள்ளின என்னை, ஆகாதவன் என்று தள்ளின என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றிவிட்டீரே, மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றிவிட்டீரே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது, நான் வாழ்வது
உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக நான் வாழ்வது உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்தார், எதற்காக தெரிந்து கொண்டார்? அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்றோம் மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆமென். அவர் பரிசுத்தர், அவர் ஆராதிக்கலாமா? கொஞ்சம் எழுந்திருந்து ஆராதிக்கலாமா கொஞ்ச நேரம்? ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் இந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. சேர்ந்து ஆமென் ஆமென். பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதபடி. நாங்கள் உங்கள் தேவ ஆலயம், நீ தங்கும் துயஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதபடி. நாங்கள் உங்கள் தேவ ஆலயம், நீ தங்கும் துயஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே. நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் யெகோவா. பரலோக ராஜாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வானம் பூமி உள்ள கிருபை உண்டாவதாக. உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பம் இல்லை. சொல்ல முடியுமா? பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பம் இல்லை. என்றும் உம்மோடு வாழ எம்மை உமக்காய் தெரிந்து கொண்டீ. என்றும் உம்மோடு வாழ எம்மை உமக்காய் தெரிந்து கொண்டீ. பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரிசுத்தர், 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 பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. ஓ உமக்கு நன்றி அப்பா. இந்த வானம் பூமி உள்ள யாவும் நன்றி அப்பா. உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர்
பரிசுத்தர் 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 ஹalleluya சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எத்தனை அழகானவைகள் தேவன் உன்னை நேசிக்கிறார் தேவன் உன்னை தெரிந்து கொண்டார் உன்னை ஒருவரும் குற்றப்படுத்த முடியாது உன்னை ஒருவரும் சபிக்க முடியாது நன்றி அப்பா நீ பரிசுத்தர் 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 ஆமென் இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமாக ஹalleluya 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 அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்யக்கூடியவர் அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது ஆமென் சொல்லக்கூடியவர்கள் தடுமாற்றம் வந்தாலும் உன் தலையை நிமிர பண்ண அவர் உண்மை உள்ளவர் தடுமாற்றம் வந்தாலும் உன் தலையை நிச்சயமா அவர் நிமிர பண்ணுவார் ஹalleluya உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே ஹalleluya நல்ல கைகளை உயர்த்தி நன்றின்னு சொல்வோமாக நன்றி அப்பா பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னவர் ஒவ்வொரு நாளும் இம்மட்டமாக 9 மாதம் நடத்தி வந்தவர் இந்த 10வது மாதத்தையும் காண நமக்கு கிருபை செய்திருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர்கள் நல்ல கரங்களை தட்டி அவருக்கு நன்றி அவருக்கு நன்றி அவருக்கு நன்றி அவருக்கு ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே ஏருவின்கள் சேரா போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே ஏருவின்கள் ஆமென் சேராவிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை கைகளாசை ஆமென் ஆமென் நீங்கள் தூரமாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார் ஆமென் ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆதியும் அந்தமும் ஆதியும் அந்தமும் மாணவரே அல்பா அல்பா ஒமேகாவும் மாணவரே ஆதியும் அந்தமும் மாணவரே அல்பா அல்பா ஒமேகாவும் ஆனவர் கைகளை அசைத்தாமென் ஆராதனை ஆராதனை இயேசப்பா உங்களுக்கு ஆராதனை இந்த காலை நேரத்தில் முழுவதுமாக ஆராதனை ஆமென் ஒப்பு கொடுக்கிறப்பா ஆராதனை உமக்கு ஆராதனை ஏழு குத்து விளக்கின் வார்த்தையிலே சொல்வோமா உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை நன்றி அப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை சபையார் பாடலாம் ஆராதனை ஆமென் ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ மகிமை உமக்கன்றோ மாட்சிமை மாட்சிமை உமக்கன்றோ
மாட்சிமை ஆமப்பா, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஆமென், துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் தூயவர் உமக்கன்றோ. ஆமென். நீ என்னால் மறக்கப்படுவீர்கள் சொன்னவரே, ஆமென். தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை ஆமென். ரபலா சஞ்சரா சல்கரவா சஞ்சரா ஆமென். என்னை காண்போரை நானும் காண்கிறேன். ஆமென். ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. நாம் யாவர் உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போமாக. எல்லாரும் உட்கார்ந்து கண்களை மூடின வண்ணமாய் இந்த 9 மாதமும் ஆச்சரியமாய் நடத்தி 10வது மாதத்தில் நம்மளை கொண்டு வந்த தெய்வத்துக்கு எல்லா கரங்கள் உயர்த்தி நன்றி என்று சொல்வோமாக. உமக்கு நன்றி ஆண்டவரே, நீங்க செய்த எல்லா கிருபைகளுக்காய், பாராட்டின இரக்கத்திற்காக, தயவுக்காக உமக்கு நன்றி என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமாக. போகும் பொழுதும் வரும் பொழுதும் நம்முடைய பிள்ளைகளுடைய பள்ளிக்கூடம், வேலைகள், காலேஜ், அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கிருபை இருந்ததற்காய், நல்ல உணவை கொடுத்ததற்காய், உரையை கொடுத்ததற்காக, இருப்பிடத்தை கொடுத்ததற்காக, நல்ல தேவைகளை ஆண்டவர் சந்தித்ததற்காக எல்லாம் கொஞ்ச நேரமாய் வாய்களை திறந்து நீங்களாகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே, உங்க கிருபை இல்லாவிட்டால் நாங்கள் இம்மட்டுமாய் கடந்து வர முடியாதே. இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆண்டவரே கிருபை கொடுத்தி 40 ஆண்டு காலமாய் ஒரு குறையில்லாமல் நடத்தினீரே, அதற்காக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. எங்களை நடத்தின உம்முடைய கிருபைகளுக்காக எங்களை சுற்றிலும் உள்ள நபர்கள் எல்லாம் இவர்கள் அவ்வளவுதான் என்று சொல்லும் பொழுது உங்க பாதுகாப்பு இருந்ததற்காய், கிருபை இருந்ததற்காய், இரக்கம் இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே என்று கோடான கோடி ஸ்தோத்திர. எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, எங்கிருந்தாலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, உமக்கு நன்றி எஜமானனே, நன்றி. நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை எங்களை ஆதரித்தவரே உமக்கு நன்றி. எல்லா தீமையிலிருந்து ரட்சித்த தேவனே உமக்கு நன்றி. எல்லா வாய்களை திறந்து கொஞ்ச நேரமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. கோடான கோடி நன்றி அப்பா. இம்மட்டுமாய் நமக்கு உதவி செய்தவ, இம்மட்டுமாய் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டவ, நம் தேவைகளை பார்த்து கொண்டவ, மனிதர்களுக்கு முன்பதாக தலை குனிந்து போகாமல் தலையை உயர்த்தினவரை எல்லாம் கொஞ்ச நேரமாய் ஸ்தோத்திர. உமக்கு தான் கணம், உமக்கு தான் துதி, உமக்கு தான் ஸ்தோத்திர. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாம் இம்மட்டுமாய் நடத்தி வந்த தெய்வத்துக்கு கொஞ்ச நேரமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. அவர் இருந்தவ, இருக்கிறவ, வரக்கூடிய தெய்வம் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று 9 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் என்றால் அவருடைய அழகு, அவருடைய சௌந்தரியம், அவருடைய காருண்யம், அவருடைய இரக்கம். அந்த பரிசுத்தத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை ரட்சித்தாரே, உலகத்திலிருந்து நம்மளை பிரித்தெடுத்தாரே, நம்மளை மீட்டெடுத்தாரே. நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நீதிமானாய் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில ஏதாச்சும் குறைவுகள் வந்திருந்தா ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. ஆண்டவரோடு இருக்கிற உறவில நமக்கு நழுவி போயிருந்தால், ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தில் நம்ம நழுவி போயிருந்தா ஒரு விசை கூட நம்ம யோசித்து பார்ப்போமாக. நீங்களே உங்களை யோசித்து பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக நின்றால், ஒவ்வொருவருக்கும் முன்பதாக இயேசு நின்றால், அவருக்கு முன்பதாக நீங்க எப்படி இருப்பீங்க? எப்படி சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? இந்தந்த குறைவுகள் ஆண்டவரே அப்படி என்று சொல்லுவோமே. கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமாக.
நாம் அறிக்கையிட்ட பாவம், அறிக்கையிடாத பாவம், தெரிந்த பாவம், தெரியாத பாவம், நாம் ஒப்புக்கொண்ட பாவம், இது செய்யலாமா செய்யக்கூடாதா, பாவமா, அப்படிப்பட்ட காரியத்தில் துணிந்து செய்தது, சில நேரத்தில் செய்யாமல் விட்டு ஐயோ இதை செய்யலையே என்ற மனசாட்சியில் குத்தப்பட்டது, ஆவியானவரை துக்கப்படுத்தினது. யோசித்து பாருங்க. ஆண்டவர் உங்களை முத்தரித்திருக்கிறாரே, அலங்கரித்திருக்கிறாரே, இன்றைக்கு உங்களை தூக்கி நிறுத்திருக்கிறாரே. உங்க சொந்தங்களுக்கு முன்னே, நண்பர்களுக்கு முன்னே தூக்கி நிறுத்தின தெய்வத்துக்கு நாம் எவ்வளவு தூரம் அவருக்கு கனத்தை கொடுக்கிறோம், அவருக்கு மரியாதை செலுத்துகிறோம், அவருக்குரிய கிருபை கொடுக்கிற, அவரோடு நல்ல ஐக்கியம் இருக்கிறதா, அவரோடு பேச முடிகிறதா? கொஞ்சம் நீங்களே ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவரோடு உங்களுக்கு ஐக்கியம் இருக்கிறதா? உலகத்தில் எத்தனையோ காரியத்தில் ஐக்கியமா இருக்கிற நாம் ஆண்டவரோடு கூட ஐக்கியமா இருக்கிறோமா? நம்மளை விட மோசமானவருடைய வாழ்க்கை வாழ்ந்த நம்மை ஆண்டவர் மீட்டெடுத்தாரே. அவருடைய விலையேற பெற்ற திரு ரத்தோ நம்முடைய விலையில்லாத நம்மை விலையாக மாற்ற, மதிப்புள்ளவனாய் மாற்ற அவர் ரத்தம் சிந்திருக்கிறாரே. கொஞ்ச நேரமாய் ஆண்டவரே உம்மோடு நேரம் கொடுக்காததை மன்னிப்பீராக, உம்மோடு கூட பேசாததை மன்னிங்க ஐயா. எல்லா வாய்களை திறந்து எங்கெங்க இருக்கிறீங்களோ வாய்களை திறந்து கொஞ்ச நேரமாய் உங்களோடு கூட விசாரிக்காததை மன்னிங்க, உங்க கூட பேசாததை மன்னிங்க, உம்மோடு நடக்காததை மன்னிங்க, என் வாழ்க்கையில வந்த குறைவுகள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. ஜென்ம சுபாவத்தை மன்னிப்பீராக ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்க ஐயா. ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை நீர் பார்க்கிறீ, மனிதன் முகத்தை பார்க்கிறா, எங்க இருதயத்தை பார்க்கிறவன். எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே, சுத்திகரிப்பீனாக. உம்மோடு ஒரு நல்ல ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறது, உம்மோடு நல்ல நடக்காதது, உம்ம கூட பேசாதது மன்னிங்க. உம்மை மன வருத்தப்பட்டது ஆண்டவரே, உங்களை வருத்தப்படுத்தினது, வேதனைப்படுத்தினது, துக்கப்படுத்தினதெல்லாம் மன்னிப்பீராக, மன்னிப்பீராக. ஆண்டவர் மாத்திர நம்முடைய பாவத்தை நீ இந்த பாவம் செய்துட்டேன்னு சொல்லியிருந்தா இன்றைக்கு எத்தனை பேர் இங்க நின்று இங்க உட்கார்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி இருப்பீங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருப்பீங்க. ஆண்டவர் நம்மை கிருபையாய் ரட்சித்திருக்கிறாரே. அவரோடு ஒரு நல்ல ஐக்கியத்தை உண்டாக்க ஆண்டவர் கிருபை கொடுக்கணும்படியா எல்லா வாய்களை திறந்து கொஞ்ச நேரமாய் இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. தனிப்பட்ட விதத்தில் நேரம் கொடுக்காததை எல்லா வாய்களை திறந்து கொஞ்ச நேரமாய், ஒருவரை சும்மா இருக்க வேண்டாம், மேலே இருக்கிறவர்கள் கண்களை மூடி தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவருக்கு நேரம் கொடுக்காததை ஆண்டவர் மன்னித்து மீண்டுமாய் நான் சரியாக ஆண்டவரே இந்த 10வது மாதத்தில் உம்மோடு ஒரு நல்ல ஐக்கியம் உண்டாகணுமே, உம்மோடு கூட நான் பேசணுமே, நீங்க சொல்வதை நான் கீழ்ப்படியக்கூடியவனாய் மாறணுமே. எத்தனையோ நாட்கள் கீழ்ப்படியாமை போய்விட்டனே. எல்லா வாய்களை திறந்து கொஞ்ச நேரமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே என்னை சுத்திகரிப்பீராக, என்னை சுத்திகரிப்பீராக. ஓ நம்முடைய வஸ்திரங்கள் அழுக்காயிட்டா அதுக்கு சோப்பு உண்டு, சர்ப் எக்ஸல் உண்டு. நம்முடைய சரீரத்தில் ஏதாச்சும் நமக்கு அழுக்கு இருந்தா அதுக்கு சோப்பெல்லாம் உண்டு, நம்முடைய தலையில் அழுக்கு இருந்தா அதுக்கு ஷாம்பு உண்டு. ஆனால் நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு, நம்முடைய சிந்தையில் இருக்கக்கூடிய அழுக்கு, நம்முடைய கண்களில் வரக்கூடிய அழுக்கை ஆண்டவர் மாற்றும்படியாய், ஆண்டவர் சுத்திகரிக்கும்படியாய் இயேசுவே எங்களுக்கு கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. ஆவியானவரே பாவத்தை நீதியை கண்டித்து உணர்த்தக்கூடிய தெய்வமே, ஹதரபா தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபம் இல்லாத வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றி மீண்டுமாய் நான் எழும்பன ஆண்டவரே. பிசாசு என்னை அழுத்தி வைத்துட்டா, சூழ்நிலை என்னை அழுத்தி வைத்து விட்டது ஆண்டவரே, நெருக்கங்கள் என்னை அழுத்தி வைத்து விட்டது. மீண்டுமாய் உம்மோடு கூட ஒரு நல்ல ஃபெலோஷிப்பை கர்த்தர் கொடுப்பீராக. எல்லா குடும்ப தலைவர்கள் சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரமாய் ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. பின்பதாக இருக்கிற எல்லா கொஞ்ச நேரமா வாய்களை திறந்து மீண்டுமாய் எனக்கு உம்மோடு ஐக்கியத்தை உண்டு பண்ணுங்க, உம்மோடு ஒரு ஃபெலோஷிப்பை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. எல்லா வாய்களை திறந்து கொஞ்ச நேரமாய் ஜெபம் பண்ணுவோமாக. ரஹந்தரபா தனிப்பட்ட ஜெபம் இல்லாதனால குடும்ப ஜெபம் நமக்கு இல்லாம இருக்கிறதே ஆண்டவர், அதை சரி பண்ணும்படியாய். குடும்ப பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர், அதை சரி பண்ணும்படியாய் இந்த 10வது மாதத்தில் எங்க வீடுகளில் எழும்பி ஜெபம் பண்ணணும். காலையிலே ஆண்டவர் எழுப்பும் போது ஆண்டவரே, ஆண்டவர் சொல்லும் பொழுது நான் எழும்பி உம்முடைய இருதயத்தை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. எல்லா வாய்களை திறந்து கேளுங்க, எல்லா வாய்களை திறந்து கேளுங்க.
நீங்க எதுக்கு நேரத்தை கொடுக்குறீங்க, எதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறீங்க? ஆண்டவருக்கு கொடுக்காமல் மற்றதுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்ததெல்லாம் மன்னிப்பீராக ஆண்டவரே. குடும்ப ஜெபம் பண்ணாததை மன்னிப்பீராக. எல்லா வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. இயேசுவே, இயேசுவே, எங்கள் குடும்பத்தில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணுமே, பிள்ளைகளை சரியாய் நடத்த வேண்டுமே, குடும்பத்தில் நேரத்தை கொடுக்க வேண்டுமே, குடும்பத்தில் ஆண்டவரை வீணான சண்டைகள் வரக்கூடாது. சண்டைக்கு இடம் கொடுத்ததெல்லாம் மன்னிங்க. எல்லா வாய் திறந்து கொஞ்ச நேரமாய் ஜெபம் பண்ணுவோமாய். சகோதரரே ஜெபம் பண்ணுங்க, சகோதரியே ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்தை குறித்து உங்களுக்கு தான் தெரியும். நீங்களும் கணவன் மனைவியாய் யுத்தத்தில் இருக்கிறது, சண்டையில் இருக்கிறது, பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியாதது, நீங்க பிள்ளைகள் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கேட்காதது, அலட்சியம் பண்ணது, ஆண்டவருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணது. மன்னிப்பீராக. எல்லா வாய்களை திறந்து கொஞ்ச நேரமாய் சைட்ல இருக்கிறவர்கள், அங்க இருக்கிறவர்கள் வாய்களை திறந்து மன்னிங்க ஆண்டவரே. உங்களுக்கு நாங்கள் முதலிடம் கொடுப்போம் ஆண்டவரே. உங்களுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய குடும்பமா இருக்கணுமே. ஒரு ஏனோக்கு குடும்பத்தை போல என் குடும்பமும் அடையாளம் காட்டணுமே. எல்லா கொஞ்ச நேரமா வாய்களை திறந்து எங்க வீட்டுக்குள்ள தெய்வத்துடைய பிரசனம், எங்க வீட்டுக்குள்ள தெய்வத்துடைய வல்லமை, எங்க வீட்டுக்குள்ள தெய்வத்துடைய அசைவாடுதலை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. எல்லா வாய்களை திறந்து கொஞ்ச நேரமாய் அந்நிய பாஷை பேசி கொஞ்ச நேரமாய் உங்க பிரசன்னம் இல்லாமல் நான் வீட்டை விட்டு கடந்து போக கூடாது. உங்க மகிமை இல்லாமல், உங்களுடைய வல்லமை இல்லாமல் நான் வீட்டை விட்டு வேலைக்கு போக கூடாது. நான் ஜெபம் பண்ணிட்டு தான், குடும்ப ஜெபம் பண்ணிட்டு தான், உங்க பிரசன்னத்தோடு நீங்க என்னோடு கூட வருகிற நிச்சயத்தோடு தான் நான் ஆண்டவர் வீட்டை விட்டு எந்த வேலைக்கு போனாலும் நான் செய்யணும் ஆண்டவரே. எல்லா கொஞ்ச நேரமா வாய்களை திறந்து பின்னால் இருக்கிறவர்கள், கையில் இருக்கிறவர்கள் எல்லா வாய்களை இயேசுவே, இயேசுவே, என் குடும்பத்தை நீங்க தூய்மையாக்குங்க, எங்க குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துங்க, எங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்க ஐயா. உம்முடைய கிருபை, உம்முடைய ரத்தம், உம்முடைய ரத்தம், உம்முடைய ரத்தம், உம்முடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரிக்கக்கூடிய உம்முடைய ரத்தம் இந்த வேளையில உம்முடைய ரத்தம் வருவதாக. ஒவ்வொருவருடைய உச்சம் தலையில உம்முடைய ரத்தம் வருவதாக. உம்மோடு மீண்டும் ஐக்கியத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. எழும்ப கூடாதபடி ஆண்டவரே தூக்கம் மின்மைகள், சாப்பாடு காரியங்கள், டிவி காரியங்கள் இதெல்லாம் எங்களை ஆண்டவரே கீழே படுத்துகிறோம். மீண்டுமாய் எழும்ப, மீண்டுமாய் தூசியை உதறிவிட ஆண்டவர் நீர் கிருபை செய்வீராக. எல்லா வாய்களை திறந்து கொஞ்ச நேரமாய் ஜெபம் பண்ணுவோமாக. எங்க குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி இருக்குன்னு ஆண்டவரே. இனி எங்க குடும்பத்துக்குள்ள சண்டை வரக்கூடாது, எங்க குடும்பத்துக்குள்ள வாக்குவாதம் வரக்கூடாது, பிரச்சனைகள் வரக்கூடாது ஆண்டவரே, வீணான செலவுகள் வரக்கூடாது. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால குடும்பத்துக்குள்ள ஆண்டவரே உண்மை இருக்குன்னு ஆண்டவரே, குடும்பத்துக்குள்ள ஆண்டவரே குடும்ப ஜெபம் இருக்குன்னு ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை சுத்திகரிப்பாராக, நம்முடைய வீட்டை சுத்திகரிப்பாராக, நம்முடைய சிந்தையை சுத்திகரிப்பாராக. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் எனக்கு உண்டானது எல்லாம் நீங்க கொடுத்தது ஆண்டவரே. நாங்கள் உமக்கு கொடுக்கிறவங்களா இருக்கணுமே. எனக்குரியதெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. என்னை முழுமையாய் படைக்கிறோம்பா, என்னை முழுமையாய் படைக்கிற ஆண்டவரே, என்னை முழுமையா நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் கொஞ்ச நேரமாய் கரங்களை உயர்த்தி நம்முடைய ஆராதனைகள்ல தினந்தோறும் நடக்கிற அந்த ஆராதனைகள்ல தேவனுடைய வல்லமை காணப்படும்படியாய், சபைகளில் தேவனுடைய பிரசன்னம் காணப்படும்படியாய் எல்லாம் கொஞ்ச நேரமாய் எழும்பி நின்று சபையில் ஆவியானவருடைய அசைவாடுதல் வரும்படியாய் எல்லாம் கொஞ்ச நேரமாய் எழும்பி நின்று கொஞ்ச நேரமாய் ஜெபம் பண்ணுவோமாக. இயேசுவே, இந்த சபையின் ஆராதனைகளை ஆவியானவருடைய அசைவாடுதலை பார்க்கணும் ஆண்டவரே. தேவ பிரசன்னத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே. தேவ மகிமையை நான் பார்க்கணும். எந்தெந்த ஆராதனைக்கு வருகிறீர்களோ, தினந்தோறும் நடக்கிற ஆராதனைகளையோ, அல்லது வெள்ளிக்கிழமை பெண்கள் ஆராதனையிலையோ, அல்லது 24 ஹவர்ஸ்லையோ, அல்லது நீங்க சனிக்கிழமை ஆராதனையிலையோ, ஞாயிற்றுக்கிழமை எந்தெந்த ஆராதனைக்கு வருகிறீர்களோ, NLCC கொருக்குப்பேட்டை, குன்றத்தூர், ஆலந்தூர், OMR ரோடு, போரூர், இந்த பகுதிகளில் நீங்க எங்கெங்க கலந்து கொள்றீங்களோ அங்கங்க தேவனுடைய வல்லமை காணப்படும்படியாய் எல்லா வாய்களை திறந்து கொஞ்ச நேரமாய் ஆலயத்தில் உங்க மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே.
ஆலயத்துல உங்க வல்லமையை பார்க்கணும் ஆண்டவரே. எல்லாம் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசி, எல்லாம் கொஞ்ச நேரமா சும்மா இருக்காமல் அந்நிய பாஷை பேசி, ஆலயத்துல உங்க மகிமையை பார்க்காம, உங்க வல்லமையை பார்க்காம, உங்க பிரசன்னத்தை உணராம ஆலயத்தை விட்டு போக கூடாது. ஆலயத்துக்குள்ள எப்படிப்பட்ட பாவிகள் வந்தாலோ, எப்படிப்பட்ட நோயோடு வந்தாலோ, எப்படிப்பட்ட சூழ்நிலையோடு வந்தாலோ, அந்த வல்லமை 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 சீனா கொடுமுடியில கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாய் வந்ததே. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை கண்டு பயந்து போனார்கள். இந்த ஆலயத்தில் உம்முடைய வல்லமை வெளியரங்கமாய் வருவதாக. மேல இருக்கிறவர்கள் வாய்களை திறந்து கொஞ்ச நேரமாய் அந்நிய பாஷை பேசிக்கொண்டு இருங்க. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுங்க. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள்ளே காணப்படும்படியாய், கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளே காணப்படும்படியாய் இந்த ஆலயத்தில் எல்லா ஆராதனைகளிலும் தேவனுடைய பிரசன்னம் எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆராதனை ஆண்டவரை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது தேவ தூதர்கள் இங்க இறங்குகிறத நான் பார்க்கணும். தேவ பிரசன்னத்தை இறங்குகிறத பார்க்கணும். உங்க மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே. உங்க மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே. நீங்களாகவே பேசிக்கொண்டிருங்க. ஆவியானவரே ப்ளீஸ், ஆவியானவரே ப்ளீஸ் எங்களை நிரப்புங்க. எங்க ஆலயத்தை நிரப்புங்க. வானம் திறக்கப்படட்டும். தூதர்கள் இறங்கி வரட்டும். உங்க வல்லம வல்லம வாயை திறந்து எல்லாம் கொஞ்ச நேரமாய் அந்நிய பாஷை பேசுங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறார். ஆவியானவருடைய பிரசன்னம் இங்க வந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர் இங்க உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை உலாவி கொண்டிருக்கிறது. எல்லாம் கொஞ்ச நேரமாய் இயேசுவே அனைத்து ஆராதனைகளை ஆசீர்வதிப்பீராக. பாடல் ஆராதனை நேரங்களில் உங்க வல்லமை காணப்படுவதாக, தேவ மகிமை காணப்படுவதாக. ஆண்டவர் ஒவ்வொரு நபரோடு பேச வேண்டுமே. ஒவ்வொரு நபரோடு தீர்க்க தரிசனமாய் பேச வேண்டுமே. எல்லாம் கொஞ்ச நேரமா பேசுங்க. உடைக்கப்பட்ட இருதயத்தோடு வருகிறவர்கள், வேதனையோடு வருகிறவர்கள், பாவத்தோடு வருகிறவர்கள், போராட்டத்தோடு வருகிறவர்கள், ரெண்டு விதமாய் வருகிறவர்கள், திருட நோக்கத்தோடு வருகிறவர்கள், கர்த்தர் இடைபடுவீராக. உம்முடைய வல்லமை எல்லா இடங்களிலும் இடைபடுவதாக. கரங்களை சுற்றி ஜெபமனுமாய் எந்த இடத்துல உட்கார்ந்தாலோ உங்க வல்லமையை தொடன ஆண்டவரே. உம்முடைய வஸ்திர தொங்கலை தொடன ஆண்டவரே. இந்த ஆலயத்தில் நீர் எழுந்தருளுவீராக. நீர் எழுந்தருளுவீராக. நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த. பரிசுத்த கூட்டமாய் வருகிறவ, பரிசுத்த கூட்டமாய் ஓயாமல் இரவும் பகலோ ஆண்டவரை ஓய்வென்று துதிக்க 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 இந்த ஆலயத்தில் துதிக்க துதிக்க உங்க மகிமை இறங்கி வந்துட்டே இருக்கணும். உங்க வல்லமை இறங்கி வந்து கொண்டே இருக்கணுமே. ஆராதனைகளை ஆசீர்வதிங்க ஐயா. ஆராதனைகளை உங்க பிரசன்னத்தை நாங்க உணரணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே வருகிற ஜனங்களுக்குள்ள இருக்கிற துக்கத்தை மாற்றுவீராக. அவர்களை சந்தோஷமாய் மாற்றுவீராக. அவர்களுடைய சஞ்சலங்கள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. வருத்தங்கள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. மகிழ்ச்சியாய் உம்மை ஆராதிக்க வேண்டுமே. பரிசுத்தமாய் உம்மை ஆராதிக்க வேண்டுமே. உம்மை தரிசிக்க வேண்டுமே ஆண்டவரே. வார்த்தை நேரங்களிலே ஒவ்வொருவரும் குத்தப்படும்படியாக எல்லா கரங்களை உயர்த்தி ஜெபமனுமாய். வார்த்தை வரும் பொழுது தெய்வத்துடைய வல்லமை இந்த இடத்துல, இந்த எங்கே இருந்தாலோ, எந்தெந்த இடத்துல இருந்தாலோ, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் தெய்வத்துடைய வல்லமை எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய வார்த்தை புறப்படும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே. இந்த சபைக்கு வரக்கூடிய ஒவ்வொருவரும் உம்மோடு நடக்கணும். கரங்களை உயர்த்தி இந்த சபைக்கு ஒருவரும் ஜெபம் பண்ணாம வரக்கூடாது ஆண்டவரே. இந்த சபைக்கு வரக்கூடிய ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணணும். வீடுகளில் ஜெபம் பண்ணணும். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். நம்பிக்கையை காத்துக்கொள்ளணும். தெய்வத்தோடு இருக்கிற அன்பை காத்துக்கொள்ளணும். தெய்வத்தோடு இருக்கிற உறவை காத்துக்கொள்ளணுமே. கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரமாய் NLCCக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த ஆலயத்தை நீர் நடத்தி வருவதற்காக ஸ்தோத்திரம். 20 வருஷமா நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து வருகிற தெய்வமே, ஜெப கோபுரத்துக்காக எல்லா கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரமா அந்நிய பாஷை பேசுவோமாக.
கொஞ்ச நேரமாய் அந்நிய பாஷையில கொஞ்ச நேரமாய் பேசுவோமாக. ஜெப கோபுரத்துக்கு ஆண்டவரை சீக்கிரமாய் கட்டி முடிக்க, அதை பிரதிஷ்டை பண்ண, திரளான ஜனங்க வந்து அங்கே ஜெபம் பண்ண, ஆண்டவரை அங்க வந்து ஆண்டவரை விடுதலை பெற, அற்புதம் பெற்றுக்கொள்ள, உலகம் முழுவதுக்கு அந்த ஜெப மையம் ஆண்டவரை ஆசீர்வாதமான ஒரு ஜெப மையமாய் இரவும் பகலும் அங்க துதியை எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஜெபம் நடந்து கொண்டே இருக்கணுமே. ஆண்டவர் கிருபை செய்வீராக. அதற்குரிய வேலையாட்களை கொடுப்பீராக. எல்லா வாய்களை திறந்து கொஞ்ச நேரமாய் சத்தமாய் மேல இருக்கிறவர்கள் கொஞ்ச நேரமாய் சத்தமாய் ஜோமனோமாய், ஆலயங்கள் சீக்கிரமாய் கட்டுமான வேலைகள் எல்லாம் அதற்குரிய நல்ல வேலையாட்களை கொடுப்பீராக. அதற்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகள் எல்லாம் நீங்கி போகும்படியாய் எல்லாம் போராடி ஜோமனோமாய் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. இது உங்க ஆலயம் ஆண்டவரே, நீர் மகிமைப்படக்கூடிய ஆலயம். எந்த சத்துருவின் கிரிகள் இருந்தா அந்த சத்துருவை தலையை நசுக்கிட்டவ எல்லாம் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசி ரகபா தர ஷேகரதரபா என்எல்சிசிக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார சக்தியின் கிரிகள் எல்லாம் நீங்கி போவதாக. வானமன்ற பொல்லாத ஆவிகள் நீங்கி போவதாக. மனுஷிக ஆவிகள் நீங்கி போவதாக. எல்லா கரங்களை சுற்றி 75 பகுதிக்காய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அந்த 75 பகுதியில் உங்க வல்லமை சுவிசேஷம் அறிவிக்கப்பட, ஜெப நட செய்ய, ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்படணும் ஆண்டவரே. ஒவ்வொரு 10 பேரும் ஆண்டவரே அங்க கேசல்ல கூடி இருக்கணுமே, அங்க உம்மை ஆராதிக்கணுமே. அந்தந்த பகுதிகளில் இருந்து ஜனங்க திரளாய் ஓடி வரணுமே, சாரச்சாரையாய் ஓடி வரணுமே, மந்த மந்தையாய் ஓடி வரணுமே. 1,00,000 பேரை கர்த்தர் கொடுப்பீராக. நீர் கொடுப்பீராக ஆண்டவரே. உம்முடைய வல்லமை வருவதாக ஆண்டவரே. ரகதலகதலப எல்லாம் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசி ரிகந்தரபா உங்கள் மூலமாய் அற்புத அடையாளங்களை ஆண்டவர் நடத்த போகிறார், நடத்த போகிறார். உங்கள் மூலமாய் அதிசயங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். அந்த என்எல்சிசியில் அப்படி செய்ய போறதுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா கரங்களை உயர்த்தி இந்த பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் வசிக்கிற இந்த பட்டணத்தில் ஒரு எழுப்புதலை பார்க்கணுமே. எல்லா கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமாய். இயேசுவே, நாங்கள் இருக்கக்கூடிய இந்த பட்டணத்தில் ஒரு எழுப்புதலை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு தெருக்களிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம்பா. இந்த பட்டணத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். தலைவர்களை ஆசீர்வதிக்கிறோம், படித்தவர்களை ஆசீர்வதிக்கிறோம், அதிகாரிகளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவே, ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிப்பீராக. எங்க தமிழ்நாட்டுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். தமிழகம் முழுவதும் தெய்வத்துடைய ஆளுகை இருக்கணும் ஆண்டவரே. உங்க ஆளுகைக்குள்ள இந்த பட்டணம் இருக்கணும். உங்க ஆளுகைக்குள்ள எங்க தமிழ்நாடு இருக்கணும். எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுவோமாய். இயேசுவின் நாமத்தினாலே உங்க ஆளுகை வரட்டும் ஆண்டவரே. உங்க ஆளுகை வரட்டும். ஆட்சி ஆண்டவரே யார் இருந்தாலும் நீங்க ஆளக்கூடியவ, நீர் ஆளக்கூடியவ, ஞானத்தை கொடுக்கக்கூடியவ. அந்தந்த தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களுக்கு நன்மையை செய்யட்டும், மக்கள் மகிழ்ச்சியா இருக்கட்டும், மக்களுக்கு நல்ல திட்டங்களை செய்யட்டும். இயேசுவே, நீங்க கிருபை செய்வீராக. எல்லா கரங்களை சுற்றி ஜெபம் பண்ணுவோமாய். நம்முடைய இந்திய தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை 28 மாநிலத்துக்காய், என் ஆண்டவரை 8 யூனியன் பிரதேசத்துக்காய் கரங்களை உயர்த்தி எங்க இந்தியாவை ஆசீர்வதிங்க ஐயா. ஆண்டவரை, பலவிதமான ஜனங்கள், பலவிதமான இனத்தார் இருக்கிறார்களே, ஜாதியார் இருக்கிறார்களே. அவங்க மொழியில உம்மை அறியணும் ஆண்டவரே. அந்தந்த மாநிலத்தில் உம்முடைய வல்லமை வரணும் ஆண்டவரே. எங்கெல்லாம் உமக்கு பிரியமற்ற செயல்கள் இருக்கிறதோ அதெல்லாம் ஆண்டவர் மாற்றி போடுவீராக. வாய்களை திறந்து கொஞ்ச நேரமாய் வைராக்கியமாய் ஜெபமாய். உலகத்தில் இருக்கிறவர்கள் நம்மை விட வைராக்கியமாய் பல காரியங்களை செய்கிறார்கள். நாம் ஜெபம் பண்ண நாம் வல்லமையாய் ஜெபம் பண்ண ஆண்டவர் தேசத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவா. நம்முடைய தமிழ்நாட்டில் மாற்றத்தை உண்டு பண்ணுவா. சென்னையில் மாற்றத்தை உண்டு பண்ணுவா. உங்க வல்லமை வரட்டும் ஆண்டவரே. உலக நாடுகள் முழுவதையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்க கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. எல்லா கரங்களை உயர்த்தி இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சபையில் இருக்கிற எல்லா போதகருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். நம்முடைய தலைமை போதக பாஸ்டர் அம்மா, அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாம், பாஸ்டருக்காக, ஸ்டாஃபுக்காக, ஒவ்வொரு மூப்பர்களுக்காக கரங்களை உயர்த்தி, வாலண்டியர்ஸ்
வாலண்டியர்ஸ்க்காக ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா ஊழியங்களில் ஈடுபடுகிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. கரங்களை உயர்த்தி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஐயா. அவர்கள் செய்கிற ஊழியங்களை கர்த்தர் கனம் பண்ணுவீராக. ஆண்டவரே, எங்கள் குழுக்கெல்லாம் பெருக நிலைக்கு வரட்டும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே பெருக நிலைக்கு வருவதற்கு உதவி செய்யுங்க. எல்லா வீடுகளிலும் உங்க வல்லமை கடந்து வர எல்லா கரங்களை உயர்த்தி அக்டோபர் 2ஆம் தேதி நாளைக்கு ரீஜன் ரிட்ரீட் நடக்குது. அனைத்து ரீஜனும் இந்த இடத்துல 1லேருந்து 7, 9லேருந்து 11, அந்த இடத்துல NLCCல 8, 12, NLCC 1, 2, 3 எல்லா கரங்களும் உயர்த்தி ஆண்டவரே இந்த ரிட்ரீட் எல்லாம் ஆசீர்வாதமா நடக்கணும் ஆண்டவரே. எல்லா கரங்களும் உயர்த்தி இயேசுவே இந்த ரீஜன் ரிட்ரீட்டை ஆசீர்வதிங்க. திரளான ஜனங்க ஓடி வரணுமே, புதிய ஆத்துமாக்கள் வரணுமே, ஞானஸ்தானம் பெறணுமே. இயேசுவே இயேசுவே நீங்க உதவி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆண்டவரே ஜெபத்தை எல்லாம் கேட்டவ எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்ட தெய்வத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். மருத்துவமனையில் சுகவீனமா இருக்கிறவர்கள் ஆண்டவரே, இந்த பட்டணத்தில் விபத்து இல்லாத பட்டணமா இருக்க ஆண்டவர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எல்லா கரங்களை தட்டி என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். கைத்தடி பாடுவோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. கைத்தடி பாடுவோமா. நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்தி. எல்லாம் கைத்தடி பாடுவோம். உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே தான் நம்புவே. அற்புதம் செய்திடுங்க, அதிசய நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே தான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் பாடுங்க. ஆமென். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா ஜீசா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையை ஆராய முடியாத என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசய நடத்திடுங்க. ஆராய முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசய நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல நான் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். நாம் உட்காருவோம். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். இன்றைக்கு உங்களுடைய பிறந்த நாள் இருக்கும் என்று சொன்னால், திருமண நாள் இருக்கும் என்று சொன்னால் முன்பாக கடந்து வாருங்கள். என்னுடைய இடது புறத்தில் பிறந்த நாள் காண்கிறவர்கள், வலது புறத்திலே திருமண நாள் காண்கிறவர்கள் முன்பாக கடந்து வரும்படி கேட்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தில் பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள், திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் நீங்கள் இருக்கிற இடத்தில் எழுந்து நிற்கும்படி கேட்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தில் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் உங்கள் பிறந்த நாளிலே, திருமண நாளிலே
சபைக்கு வாருங்கள், அதிகாலை ஜெபத்திலே வந்து கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபினிடத்தில் யோசேப்பு தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு வந்த பொழுது அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கின தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் என்னை நீங்களாக்கி மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். கீழே இருக்கிறவர்கள் இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற இந்த மாதத்தில் விசேஷித்த நாட்களை கொண்டாடுகிற இவர்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய கரம் இருந்து இவர்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையும் நீர் ஆதரித்து வந்தீர். எல்லா தீமைகளுக்கு நீங்களாக்கி மீட்டு வந்த உம்முடைய கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கரம் இருந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக. இந்த விசேஷித்த நாளிலே உம்முடைய கரம் அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து ஆண்டவரை உயர்த்தும்படி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லியிருக்கிறீர். அப்படியாக உம்முடைய நன்மையினால், ஆவிக்குரிய பொருளாதார சரீர சகல நன்மையினாலும் உம்முடைய பிள்ளைகளை நீர் திருப்தியாக்கும். இன்னும் அநேக பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். சபையாக ஊழியர்களாக நாங்கள் ஒருமனப்பட்டு இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இருந்து ஆசீர்வதிப்பதாக. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டும். உம்முடைய கிருபையினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கரங்களை தட்டி இவர்களை நாம் வாழ்த்துவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நம்முடைய கரங்களிலே காணிக்கைகள், தசமபாகங்கள், மிஷனரி ஊழியத்திற்காக, கட்டட நிதிக்காக நாம் கொண்டு வந்திருக்கிற ஸ்தோத்திர காணிக்கைகள் எல்லாவற்றையும் கரங்களில் எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எல்லா இடத்திலிருந்தும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய கரங்களிலே காணிக்கையை எடுத்துக்கொண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய கரங்களிலே நாங்கள் கொடுக்கிற இந்த காணிக்கைகளை ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர், உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் என்ற வார்த்தையின்படி எங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் விதையை கொடுப்பீராக. அதை ஆண்டவரே பெருக பண்ணுவீராக, வர்த்திக்க செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காணிக்கையிலே செலுத்துவோம். கட்டிட நீதி கொண்டு வந்தவர்கள் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கிற பெட்டிகளிலே செலுத்துங்கள். இப்பொழுது ஒரு பாடலை பாடும் பொழுது காணிக்கை செலுத்துவோம். தேவன் ஆராதனை கூறியவரே, அவர் மாறாத கிருபைகள் நமக்கே. தேவன் ஆராதனை கூறியவரே, அவர் மாறாத கிருபைகள் நமக்கே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை நல்லது. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை நல்லது. தேவன் ஆராதனை கூறியவரே, அவர் மாறாத கிருபைகள் நமக்கே. தேவன் ஆராதனை கூறியவரே, அவர் மாறாத கிருபைகள் நமக்கே. பகைவர்கள் என்னை துரத்தின போது ஜீவனை காத்திரே. ஒருவரும் கடந்து வராதபடிக்கு மதிலாய் மாறினீரே. பகைவர்கள் என்னை துரத்தின போது ஜீவனை காத்திரே. ஒருவரும் கடந்து வராதபடிக்கு மதிலாய் மாறினீரே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை நல்லது. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை நல்லது. தேவன் ஆராதனை கூறியவரே, அவர் மாறாத கிருபைகள் நமக்கே. தேவன் ஆராதனை கூறியவரே, அவர் மாறாத கிருபைகள் நமக்கே. சோதனை வேலை தளர்ந்திட்ட போது
தாங்கியே நிறுத்தினீ. ஒருவரும் குறைகள் சொல்லாதபடிக்கு அரணாய் மாறினீரே. சோதனை வேளை தளர்ந்திட்ட போது தாங்கியே நிறுத்தினீ. ஒருவரும் குறைகள் சொல்லாதபடிக்கு அரணாய் மாறினீரே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபையே நல்லது. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபையே நல்லது. தேவன் ஆராதனை உரியவரே, அவர் மாறாத கிருபைகள் நமக்கே. தேவன் ஆராதனை உரியவரே, அவர் மாறாத கிருபைகள் நமக்கே. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அக்டோபர் மாதம் 1 தேதியில் சபைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். NLCCயிலே ஆண்டவர் சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆன்லைன் மூலமாக, யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, ஆப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மாதத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய கரம் இந்த மாதம் முழுவதிலும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் நாம் செய்கிற வேலையோடும் இருந்து நாம் எல்லாரும் அவருக்கு ஒரு பிரயோஜனமுள்ள கருவிகளாக பயன்பட அவருடைய அபிஷேகம், அவருடைய அனாதி தீர்மானங்கள் நடத்துதல் இருக்க நாம் அனைவரும் ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. தேவனுடைய சமூகத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும். உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லாவிட்டால் என்னை இந்த இடத்திலிருந்து நீர் கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி மோசே ஜெபித்தது போல, ஆண்டவரே, எந்த தூதர்களும் அல்ல, நீரே எங்களுக்கு முன்பாக இந்த மாதத்தில் செல்வீராக. எல்லாரும் கரம் உயர்த்தி, ஆண்டவரே, நம்முடைய சமூகம் என்னை நிரப்பட்டும். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் நீர் உலாவி உம்முடைய சமூகத்தை கொண்டு ஆசீர்வதித்து இஸ்ரவேல் ஜனங்களை அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் மூலமாக உம்முடைய சமூகத்தை முன்பு வைத்தது போலவே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உள்ளே இருக்கிறதற்காக, எங்களோடு கூட வருகிறதற்காக, முழுவதுமாக எங்களை எந்த சூழ்நிலையிலும் நீர் நடத்தக்கூடிய வல்லமை உடையவர் என்பதை விசுவாசித்து இந்த மாதத்தில் உம்முடைய சமூகம் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. 2வது, நாம் கர்த்தரை ஆராதிப்போம். கரம் உயர்த்தி, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உம்மை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை என் இருதயத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவரே, அந்த ஜெப வாழ்க்கையை எனக்கு இந்த மாதத்தில் அதிகமாக்கி தாரும். அப்படியே உம்முடைய வேத வசனம் என்னோடு பேசி கொண்டு இருக்கட்டும். உம்மை ஆராதித்து கொண்டே இருக்கிற ஒரு ஆவியை தாரும். இந்த உலக காரியங்களில் நாங்கள் மூழ்கி போகாதபடி, உலக கவலைகளினால் எங்கள் இருதயம் பாரமடையாதபடி, கர்த்தாவே, எங்களுடைய இருதயம் எப்பொழுதும் உம்முடைய சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டதாகவும் உம்முடைய தயவுள்ள கரம் எங்கள் மேல் இருக்கிறதை நாங்கள் பார்த்து உம்மை ஆராதித்து கொண்டே இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆமென். கைகளை உயர்த்தி இந்த மாதத்தில் எல்லா வாரங்களிலும் எல்லா நாட்களிலும் இந்த இடத்துல ஜெபம் நடந்து கொண்டே இருக்கட்டும். இந்த ஆண்டவரே, இந்த யுத்த ஜெபத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வருகிற 10 நாட்கள் நடக்க போகிற இந்த யுத்த ஜெபத்தில் கர்த்தாவே, ஆவிக்குரிய யுத்த ஜெபத்தில் கலந்து கொள்ள உதவி செய்யும்.
இந்த யுத்த ஜெபத்தை நீர் கேட்கும்படி ஜெபிக்கிறோம். இது நிமித்தம் சத்துரு விழுந்து போவானாக. இது நிமித்தம் குடும்பங்களை அழிக்கிற பிசாசு வெட்கப்பட்டு போவானாக. குடும்பங்களின் சமாதானத்தை கெடுக்க வருகிற அந்த சத்துரு விழுந்து போவானாக. சபைக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசு வெட்கப்பட்டு போவானாக. கர்த்தாவே, எங்கள் வீடுகளுக்கு மேலே தேவனுடைய ஆவியானவர் அசைவாடணும். எங்கள் வீட்டுக்குரிய சந்தோஷம், எங்கள் வீட்டுக்குரிய ஆசீர்வாதங்கள், நாங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலேயும் நீர் ஒரு வெற்றியை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் கூட இந்த மாதம் முழுவதிலும் இருக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, அதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் கை உயர்த்தி ஒரு ஆத்மாவையாவது இந்த மாதத்தில் நான் ஆதாயப்படுத்தணும். அந்த ஆதாய பாரம் எங்களுக்குள்ளே இருக்கட்டும். ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லி அந்த ஆத்மாவை இயேசுவுக்குள்ளே நடத்துகிற அதிகாரம் எங்களுக்கு கொடுக்கப்படட்டும். ஹல்லேலூயா. கை அசைத்து, ஓ காட், சபை முழுவதிலும் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவை சந்தித்து ஆத்மாக்களை கிறிஸ்துவண்டை நடத்துகிற ஆவியை தாரும். கடைக்கு போகும்போது, வரும்போது, பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும்போது, ஆண்டவரே, எங்களை கடந்து போகிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஜெபம் பண்ணுகிற ஒரு ஆவியை தாங்க ஆண்டவரே. சபையில் அந்த சுவிசேஷ ஆவி வந்து அமரும்படி ஜெபிக்கிறோம். இந்த மகிமையான இந்த சுவிசேஷத்தை சத்துரு ஆண்டவரே மக்களின் கண்களை குருடாக்கி போட்டிருக்கிறான். இந்த சுவிசேஷம் அவர்களுக்குள் போக அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும். எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மக்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவ கரம் இருக்கட்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த மாதத்தில் எந்த நோய் கிருமிகளோ, எந்த வைரஸ் ஃபீவர்களோ, இந்த பட்டணத்தில் அசைவாடி கொண்டிருக்கிற எந்த விதமான பொல்லாத ஆவிகளோ, டெங்கு ஃபீவரோ, எந்த விதமான ஃபீவரோ, எந்த விதமான பிரச்சனைகளோ, ஆபத்துகளோ வராதபடி நீர் எல்லா விசுவாசிகளையும் காத்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஒவ்வொரு வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். தொடர்ந்து இந்த சபையில் உள்ள எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வேலைக்கு போகும்போதும் வரும்போதும் அவர்களை ப்ரொடெக்ட் பண்ணும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளுக்காகவும், அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காகவும், அவருடைய பிள்ளைகளுக்காகவும், அவருடைய குடும்பத்துக்காகவும், அவருடைய குடும்பத்தை சுற்றிலும் நீர் வேலி அடைப்பதற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பள்ளிக்கூடங்களுக்கு போகிற வருகிற பிள்ளைகள், கல்லூரிக்கு போகிற மாணவ மாணவிகள், கர்த்தாவே, இவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். வீடுகளிலே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். வேலைக்கு ஒவ்வொரு நாளும் போகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வியாபாரங்கள், தொழில்களை செய்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஞானத்தையும் கிருபையையும் அப்படியே வியாபாரத்தையும் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. சபையை உம்முடைய கையில் கொடுக்கிறோம். சபையில் ஆண்டவரே திட்டமிடும் கூட்டங்களை ஆசீர்வதியும். சபையில் இந்த மாதம் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதித்தரலும். எங்கள் மிஷினரிகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் அனுப்பின ஊழியர்களுக்காக, நாங்கள் கட்டின சபைகளுக்காக, நாங்கள் செய்கிற எல்லா ஆண்டவர் நற்கிரியைகளையும் நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த மாதத்தில் இந்த சபையை கொண்டு நீர் என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறீரோ, நீர் என்ன செய்ய நினைக்கிறீரோ, அதை நீர் செய்து முடித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த சபை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக. இந்த சபைக்கு வருகிற எல்லா மக்களையும் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதித்திருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம். எல்லாரும் ஆமேன் சொல்வோம். ஆமேன். வியாபாரங்களுக்கு, தொழில்களுக்கு போகிறவர்கள் ஒரு நிமிஷம் எழுந்திருக்கும்படி கேட்கிறேன். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வியாபாரம் செய்கிறவர்கள், தொழில் செய்கிற உங்களுக்காக இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவர் உங்கள் பிஸ்னஸை ஆசீர்வதிக்கணும். நீங்கள் செய்கிற தொழில், நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். காரணம், ஆண்டவருடைய கிங்டம் பிஸ்னஸ்
நீங்கள் செய்கிறது உங்களுடைய பிஸ்னஸ் அல்ல, விசுவாசிகள் செய்கிறது தேவ ராஜ்யத்தினுடைய பிஸ்னஸ். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் எனக்கு வருகிற வருமானம் எல்லாமே உம்முடையது, உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று நான் அந்த பிஸ்னஸை செய்வது உமக்காக இருக்கட்டும். அங்கு வருகிற போகிற மக்கள் உம்மை காணத்தக்கதாக என்னை ஆசீர்வதியும். பரிசுத்த பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை அவர்கள் செய்கிற தொழில், அவர்கள் செய்கிற பிஸ்னஸ் இந்த மாதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கட்டும். உம்முடைய நாமத்தை அவர்கள் மூலமாக மகிமைப்படுத்தும். ஆண்டவருடைய நாமத்தினால் அது விருத்தி அடைந்து வளரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். போன மாதத்தை விட இந்த மாதத்தில் அவர்களுடைய தொழில் விருத்தியாகணும், ஆசீர்வதிக்கப்படணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேலைக்கு போகிறவர்கள் எழுந்திருங்கள். ஃபேக்டரிகள் வேலைக்கு போகிறவர்கள், கம்பெனிஸ் வேலைக்கு போகிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவருடைய கரம் கூட இருக்கணும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். ஆண்டவருடைய கரத்தினால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் போகும்போது, நீங்கள் வேலை செய்யும்போது வேலையின் பளு உங்களை அழுத்தாதபடி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் வேலைக்கு போகும்போதும் வரும்போதும் காத்துக்கொள்ளும். அவள் செய்கிற வேலையிலே ஞானத்தை கட்டளையிடும். அவள் செய்கிற கையின் பிரயாசங்களை அவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடும். கடன் தொல்லைகளிலோ மற்ற பாரங்களில் சிக்கிக்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகும்போதும் வரும்போதும் அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் மேலும் உடைய கரம் இருக்கட்டும். அவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய சரீர பலனை நீர் கட்டளையிடும். வீடுகளில் அவர்களை ஆசீர்வதித்தருளும். தேவ கரம் கூட இருக்கட்டும். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். உட்காருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்ப்பார். வீடுகளில் இருக்கிறவர்கள் எழுந்து நிலுங்கள். குடும்பங்களிலே இருக்கிறவர்கள், வேலைக்கு செல்லாதவர்கள், ரிட்டையர்ட் ஆனவர்கள் மற்றும் அநேக காரியங்களை செய்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய கரம் உங்கள் மேலே இருக்கட்டும். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வீடுகளில் இருக்கிற நீங்கள் உங்கள் வேலை நேரம் போக, மற்ற நேரங்களில் ஜெபிக்க, மற்றவர்களுக்காக ஜெபிக்க, ஊழியங்களை செய்ய, ஆராதனைகளுக்கு வர போக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெப நேரங்களை நீங்கள் பயன்படுத்துங்கள். பரிசுத்த பிதாவே, வீடுகளிலிருந்து பிள்ளைகளை கவனிக்கிறவர்கள், குடும்பத்தை கவனிக்கிறவர்கள், கர்த்தாவே, வீடுகள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற சமாதானத்தை அனுபவிக்க உதவி செய்யும். நல்ல ஜெப ஆவியை கட்டளையிட்டருளும். கர்த்தருடைய நாமத்தினாலே நேரங்கள் வீணாகாதபடி இவள் எல்லாரும் இந்த மாதத்தில் நல்ல ஜெபிக்க, துதிக்க, குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்க, குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க அவர்களுக்கு உதவி செய்யும். வேலை யாருக்காவது இல்லை என்றால் வேலைகளை அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆமேன். உட்காருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பள்ளிக்கூடங்களுக்கு போகிறவர்கள், கல்லூரிக்கு போகிற மாணவ மாணவிகள் எழும்பியிருக்கும்படி உங்களை அன்பாக கேட்கிறோம். நீங்கள் காலையில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறதுக்காக நான் துதிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் காலையில் எழும்பி நல்லா ஜெபிக்க, நல்ல உற்சாகமாக இருக்க இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதம். எல்லாரும் கைவேற்றி வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். சபையில் உள்ள வாலிப பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், கல்லூரிக்கு போகிற பிள்ளைகள், ஆண்டவரே, பள்ளிக்கூடங்களில் படிக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து இவர்கள் எல்லா விதத்திலும் அவர்களுக்கு உதவியாயிரும். அவருடைய மனதிலும் ஆவியிலும் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும். எந்த கெட்ட பழக்கங்களும் அவர்களுக்குள் வந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். வீடுகளிலே பெற்றோர்களுக்கு ஆண்டவரே கீழ்ப்படிந்து இருக்கவும், பெற்றோர்கள் இவர்களை சந்தோஷமாய் நடத்தவும், அவருடைய படிப்புகளில் அவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்து நல்ல மார்க்குகள் எடுத்து பாஸ் பண்ணி முன்னேறி அவருடைய எதிர்காலங்களுக்காக தங்களை ஆயத்தப்படுத்த உதவி செய்யும். அவள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும், தாங்கிக் கொள்ளும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அக்டோபர் மாதத்தில் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஏசாயா 55 அதிகாரம் 1ஆம் வசனமும் 3ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம்.
ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி, நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி, திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. 3ஆம் வசனம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், வாருங்கள், கேளுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினாலே மகிழ்ச்சியாயிருக்கும். நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக நான் ஏற்படுத்துவேன். பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் உட்கொள்ளுங்கள். உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினாலே மகிழ்ச்சியாக இருக்கும். நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் இந்த வாக்குகளை நமக்கு தருகிறார். உங்கள் ஆத்துமா மகிழ்ச்சியாக இருக்கணும். உங்கள் ஆத்துமா திருப்தியாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கை நித்திய உடன்படிக்கையின் கிருபைக்குள் நீங்கள் இருக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தில் வாழும்போது 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும், அப்பம் இல்லாததற்காக நீங்கள் பணத்தையும், திருப்தி செய்யாத பொருளுக்காக, திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். உங்கள் பிரயாசத்தை நீங்கள் செலவழிப்பானேன். உங்கள் வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை வாழும்போது திருப்தி செய்யாத பொருளுக்காக நம்ம பிரயாசத்தை செலவழிக்கிறோம். உலக சொத்துக்கள், உலக பணம், உலக காரியங்களுக்கு நாம் அதிக நேரத்தை செலவழிக்கிறோம். இவைகள் ஒன்றும் நம்மை திருப்திப்படுத்தாது. பிரயாசம் எடுக்கிறோம், அநேக பிரயாசங்கள், கஷ்டங்கள், பாடுகள், பிரயாசப்படுறோம். அது ஒன்றும் நம்மை திருப்திப்படுத்தாத ஒன்று என்று பார்க்கிறோம். உலகத்தில் வேலை செய்யணும், ஓரளவுக்கு தான் வேலை செய்யணுமே தவிர ராத்திரியும் பகலும் வேலை செய்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ராத்திரியும் பகலும் விளையாடிக்கிட்டே இருக்கக்கூடாது. ராத்திரியும் பகலும் இந்த உலகத்தில் இருக்கிற ப்ளஷர்ஸ், இன்பங்கள், நம்மை திருப்திப்படுத்தாத அநேக காரியங்களை நாம் செய்து கொண்டே இருக்கக்கூடாது. ஒரு கடற்கரையில் மீன் பிடித்துட்டு ஒரு ஆள் அன்னைக்கு கிடைச்ச மீனுக்காக மீன் பிடிச்சி முடிச்சுட்டு சந்தோஷமாக வந்து போட்டில் உட்காந்து அன்னைக்கு கிடைச்ச அந்த மீனுக்காக தோத்திரம் பண்ணிட்டு கடலை பார்த்து அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருந்தான். அந்த கடலின் அந்த பறந்து விரிந்திருக்கிற அந்த கடலை பார்த்து அதனுடைய காரியத்தை ரசித்து உட்கார்ந்துக்கிட்டு இருந்தான். அந்த வழியாக ஒரு பெரிய பணக்காரன் நடந்து போயிட்டு இருந்தான். அந்த பெரிய பணக்காரன் இவனை பார்த்து சொன்னான்,
ஏன்பா இன்னும் கொஞ்சம் மீனை பிடிச்சிட்டு வரக்கூடாதா? இன்னும் கடலுக்குள்ளே நீ போய் வந்து இங்கே சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிற? வேலை செய்யணும்ப்பா, நல்லா சம்பாதிக்கணும். இப்போ நீ வச்சிருக்கிற இந்த வலையை விட நல்ல அந்த என்ன நெட்டுன்னு சொல்கிறாங்க, பிளாஸ்டிக்கில் இருக்கிற அந்த நெட்டை வாங்கலாம். இது அடிக்கடி கிழிஞ்சு போகும். அதனால் நீ நல்ல நெட்டை வாங்கணும். உனக்கு இருக்கிற இந்த போட்டு போதாது, வேலை செய்யணும். நல்ல போட்டு ஒன்று வாங்கணும், இதை விட விலையுயர்ந்ததை வாங்கணும். இதெல்லாம் செய்து இன்னும் நீ நல்லா சம்பாதிச்சு வாழ்ந்த பிறகு நீ அமைதியாக ரெஸ்ட் எடுத்து நல்லா இருக்கலாம். இனியெல்லாம் பாரு, நான் எவ்வளவோ சம்பாதிச்சு எல்லாம் வச்சுட்டு நான் இப்போ அமைதியாக ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னாங்க. அப்போ இந்த ஏழை இந்த மீன் பிடிக்கிறேன்னு சொன்னால், இப்போ நான் என்ன செய்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்டாங்க. இப்போ நான் எல்லா வேலையை முடிச்சு இப்போமே நான் என்ன செய்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு இன்றைக்கி வந்தது போதும், இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு கொடுத்தது போதும், நான் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். உம்மை போல் இத்தனை வருஷம் வேலை செய்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறத விட இப்போமே நான் நல்லா இருக்கிறதுக்காக தோத்துறோன்னு சொல்லி அவனை அனுப்பிட்டானான். அருமையானவர்களே, உலகத்தில் நம்ம எத்தனை தான் பிரயாசப்பட்டு உலகத்தை சம்பாதிச்சாலும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் என்ன, உண்மையான ஆசீர்வாதங்கள் என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். உன்னை திருப்தியாக்கி, உன்னை மகிழ்ச்சியாக்கி, ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற நித்திய உடன்படிக்கையின் கிருபைகளை நீ பெற வேண்டுமானால் 3 காரியங்களை செய்ய வேண்டும். 1, தண்ணீர் அண்டைக்கு நீங்கள் வாருங்கள். 2வது, வாழ்க்கையில் திராட்சரசம் உட்கொள்ளுங்கள். 3வது, உங்கள் வாழ்க்கையில் பாலும் நீங்கள் உட்கொள்ளுங்கள் என்று இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரை பார்த்து கேட்குறாவோ, தாகமாய் இருக்கிறவர்களே, உனக்கு எது மேலே தாகம் இருக்குது இந்த நாட்களில்? ஆண்டவரை பார்க்கணும், அவரை போல் நான் மாறணும், நான் பரிசுத்தமாக வாழணும், ஆண்டவர் ஏதாவது என் கூட பேசுவாரா, அவருடைய தரிசனம் எனக்கு வரணும், அவருக்காக சில ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும், அந்த விதமான தாகம் இருக்குதா, வாஞ்சை இருக்குதா? எப்போ ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம்னு போகலாம், எப்போ அவர் முகத்தை பார்க்கலாம்? ஆண்டவரே, உம்முடைய சத்தம் நான் கேட்கணும், உம்முடைய சித்தத்தை நான் செய்யணும், உம்மை ஆராதிக்கணும் என்ற அந்த வாஞ்சை, அந்த தாகம். தாகமாயிருக்கிறவர்களே, தாகமாயிருக்கிறவர்கள் தான் திருப்தி அடைவார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீதியின் மேலே பசி தாகமுடையவர்கள் என்ன செய்வார்கள்? நீதி நிமித்தம் பசி தாகமுடையவர்கள் திருப்தி அடைவார்கள். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் மேலே பசி இருக்குதா, தாகம் இருக்குதா, அவருடைய ஊழியத்தின் மேலே வாஞ்சை இருக்குதா, அவர் முகத்தை பார்க்கணுன்னு ஆசை இருக்குதா? நீ வா, தாகமாக இருந்தால் உனக்கு தண்ணீரை நான் தருவேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து 3 நாள் தண்ணீர் இல்லாமல் இருந்தபோது கடைசியில் உலகத்தில் அவர்களுக்கு கிடைத்த தண்ணீர் கசப்பான தண்ணீர். இந்த உலகத்தில் நீ எவ்வளோதான் அனுபவித்து என்னதான் செய்தாலும் உன் வாழ்க்கையில் வர்றது கசப்பு தான் வரும். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், இந்த கசப்பான இந்த தண்ணீரை மதுரமாக்க பக்கத்தில் ஒரு மரம் இருக்கு பாரு, அந்த மரத்திலிருந்து ஒரு கிளை வெட்டி உள்ளே போடு, அது மதுரமாக மாறும். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் அவர் அண்டை வருவதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். உலக தண்ணீர் உனக்கு கசப்பான தண்ணீர், ஆனால் ஆண்டவர் கொடுக்கும் தண்ணீர் வாழ்க்கையை திருப்தி ஆக்கும். அந்த சமாரியா ஸ்திரீ தன் வாழ்க்கையில்
அவள் திருப்தியற்ற வாழ்க்கை வாழ்ந்து, உலக வாழ்க்கையில் 5 புருஷர்களோட வாழ்ந்து திருப்தி இல்லாமல், இன்னொரு புருஷனையும் இல்லாத புருஷன் தனக்கு அவன் புருஷனும் அல்ல, அவன் வாழ்க்கை வனாந்தரமான ஒரு வாழ்க்கை, திருப்தி இல்லாத வாழ்க்கை. உலக தண்ணீரை எடுக்கிறதுக்கு தான் வந்தார். ஆண்டவர் சொன்னார், உனக்குள்ளே ஊறுகிற நீரூற்றாயிருக்கிற ஜீவ தண்ணீரை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி அவளுடைய வாழ்க்கையில் ஜீவ தண்ணீரை கொடுத்து அவள் வாழ்க்கையில் அவள் திருப்தியை கொடுத்தார். உலக வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியத்தில் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரணும். இந்த உலகத்தில் ரட்சிப்பு இல்லை என்றால் திருப்தி வராது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் யோவான் 3:5 அவர் சொல்லியிருக்க, ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீ பிறக்க வேண்டும். ஜலம் என்பது ஆண்டவருடைய வசனம். ஆவியானவருடைய உதவியை கொண்டு மறுபடியும் பிறக்கிற ஒரு மாற்றமுள்ள வாழ்க்கை உனக்கு வந்தால் திருப்தியாக இருக்கும். என் வாழ்க்கையில் எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் வீட்டில் வசதி இருந்துச்சு, ஓரளவுக்கு எனக்கு படிப்பு இருந்துச்சு, ஓரளவுக்கு எனக்கு நல்ல நண்பர்கள்னு சொல்ல முடியாது, உலகத்தை அனுபவிக்கக்கூடிய நண்பர்கள் எனக்கு இருந்தார்கள். இவை எல்லாம் என் வாழ்க்கையில் திருப்திப்படுத்தவே இல்லை, என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்ததும் இல்லை. ஆனால் என் 20வது வயதில் ஆண்டவர் எனக்குள் வந்தபோது ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம், சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம். 1 பேதுரு 1:8 வாசிப்போம். 1 பேதுரு 1:8 வாசியுங்கள். நீங்கள் அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். காணாமல் இருந்தும் அவரிடத்தில் நீங்கள் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாக கலிகூர்ந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. காணாத அவரை விசுவாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம், சமாதானம் உனக்குள்ளே வரும். அதுதான் ரட்சிப்பு என்பது. உன் ஆவி செத்திருக்கும், அந்த ஆண்டவர் உள்ளே வந்த உடனே ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டுரும், ஆண்டவரோட கனெக்ஷன் வந்துடும். அந்த சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம் உனக்குள்ளே இருக்கும். மற்ற எந்த காரியமும் உனக்கு நஷ்டங்கள், கஷ்டங்கள், பாரங்கள், அழுத்தங்கள் எல்லாம் வரும். ஆனால் அவைகளுக்கு மேலே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு திருப்தி உன் வாழ்க்கையில் வரும். ஆகையினால உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தருகிற அந்த தண்ணீர் அண்டைக்கு வா. தாகமாக இருக்கிற பண்டிகையின் கடைசி நாளில் இயேசு சத்தமிட்டு சொல்லுகிறார். யோவான் 7:37 பண்டிகையின் கடைசி நாளில் சத்தமிட்டு சொல்லுகிறார், தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் வாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிற உங்களுக்குள்ளே விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே இருந்து, உனக்குள்ளே இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். பரிசுத்தாவின் அனுபவம், அபிஷேகம் என்பது வெறும் அந்நிய பாஷையை பேசிட்டு ஒரு நேரம் பெற்று போனது அல்ல. உனக்குள்ளே இருந்து அந்த ஜீவ தண்ணீரில் ஊற்று உனக்குள்ளே வருதா? உனக்குள்ளே இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகள் வருகிறதா? மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறியா என்பது தான் ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கை உங்கள் பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குதா? உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறேன், என்கிட்ட வா, நான் உனக்கு அந்த ஜீவ தண்ணீரை நான் உனக்கு கொடுக்கிறேன். தண்ணீர் அண்டைக்கு நீ வா. வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லாமல் போய் கொண்டிருந்த போது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், இந்த மலையை அடி, உனக்கு தண்ணீர் வரும் என்று சொன்னார். அதே போல் அவன் கோபத்தில் 2 தடவை அடித்தாலும் தண்ணீர் புறப்பட்டு வந்தது, மக்கள் தாகத்தை தீர்த்தது.
அடிக்கப்பட்ட கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து நமக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவ தண்ணீர் நமக்கு வந்திருக்கிற இந்த உலகத்தில் நீ மகிழ்ச்சியாக வாழணுமா, நீ திருப்தியாக வாழணுமா, நித்திய கிருபையின் உடன்படிக்கை உனக்கு வேணுமா, அந்த தண்ணீர் அண்டைக்கு நீ வா. கர்த்தர் உனக்கு அந்த ப்ரொவிஷனை கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார். ரெண்டாவது திராட்சை ரசம். திராட்சை ரசம் என்பது சங்கீதம் 104:15 வாசிப்போம். சங்கீதம் 104:15. மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும், மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும், அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும், முகக்களையை உண்டு பண்ணும் எண்ணெயையும், மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தை விளைவிக்கிறார். திராட்சை ரசத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், மகிழ்ச்சியை கொடுக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற ஒயின் குடிக்கிற ஆட்கள் உண்டு. ஒயின், சாராயம் குடிக்கிறான். அவன் கவலையை மறக்கிறதுக்கும் உடம்பு வலியை நீக்கிறதுக்கும் வேலை செய்துட்டு வரும்போது இந்த சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றான். நிறைய சகோதரிகள் தங்கள் கணவனுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள ஆண்டவர் ரட்சிப்பார். இந்த சாராயம் இதெல்லாம் ஈரலை வேக வச்சிரும், வாழ்க்கையில் அவங்கள சாகடிச்சிரும் கொஞ்ச நாளில். இது ஒரு பயங்கரமான ஆவி. அதுலேயும் கள்ளச்சாராயங்களில் தவறான காரியங்கள்லாம் சேர்க்குறான். தெரியாது அதெல்லாம் மனுஷனுக்கு. அவன் சாராய கடைகளில் எழுதி போடணும், குடி என்னத்தை கெடுக்கும், குடியை கெடுத்துரும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் அப்படின்னா எழுதிய வியாபாரம் விற்கிறான். இப்படி இருக்கும்போது இந்த உலகத்தினுடைய இது அல்ல. யூதர்கள் வீடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த திராட்சை ரசம் வைத்திருப்பார்கள். அந்த நாட்டில் திராட்சை ரசம் எதுக்குன்னா, அந்த திராட்சை ரசம் தண்ணியில் ஊற்றுவாங்க. அந்த தண்ணீரில் உள்ள கிருமிகள் அது அழிஞ்சு போகும். ஆகினால எல்லா வீடுகள்லேயும் திராட்சை ரசம் இருக்கும். கல்யாண வீட்டுக்கு போனால் என்ன இருக்கும்? திராட்சை ரசம் இருக்கும். நம்ம கல்யாண வீட்டுக்கு போனால் பாயாசம் நமக்கு இருக்கும். அதை போல் அங்கே அவங்களுக்கு திராட்சை ரசம், அது போதை உள்ள திராட்சை ரசம் அல்ல. சில ஆட்களுக்கு திராட்சை ரசம் குடியுங்கள் பாஸ்டர் பேசுகிறாரு அப்படின்னு இருக்கும் சில ஆட்களுக்கு. இது போதை உள்ள திராட்சை ரசம் இல்லை. இந்த திராட்சை ரசம் உன் இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்குற திராட்சை ரசம் உன் காயங்களை கட்டக்கூடிய ஒன்று, உன் புண்களை ஆற்றக்கூடிய ஒரு திராட்சை ரசம் உனக்கு உண்டு. ஆகையினால அவைகளைத்தான் ஆண்டவர் உன்னோடு கூட பேசி நீ மகிழ்ச்சியாக இருக்கணும், உன் வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும். அந்த மகிழ்ச்சியை கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாகிவிடேன், நான் போகிறேன், உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை என்ன செய்வேன், அனுப்புவேன், வந்து உங்களோட கூட இருப்பார். இந்த மகிழ்ச்சியான திராட்சை ரசத்தை நீங்கள் உட்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் திட்டமாய் சொல்லியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய கரம் இந்த நாளில் இருந்து உங்களை மகிழ்ச்சியாக்குகிற ஒரு அனுபவத்தை இந்த மாதத்தில் தருவாராக. உங்கள் இருதயத்தில் ஆண்டவருடைய மகிழ்ச்சி இருக்கட்டும். மூணாவது, பால் என்று சொல்லப்படுகிறதை பால் சாப்பிடுங்கள், திராட்சை ரசம் சாப்பிடுங்கள். பால் என்று சொல்லுவது ஆண்டவருடைய வசனம். 1 பேதுரு 2:2 வாசிப்போம். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும்
சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேலே நீங்கள் என்னதாயிருங்கள்? வாஞ்சியாயிருங்கள். திருவசனத்தின் மேலே வாஞ்சியாக இருக்கணும். திருவசனத்தின் மேலே ஒரு பெரிய வாஞ்சை நமக்கு வரணும். இந்த மாதத்தில் ஆண்டவர் அந்த காரியத்தை நமக்கு செய்வாராக. நம்ம பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை கைட் பண்ணணும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும்னு சொன்னால் இந்த வசனம் தான் நமக்கு ரொம்ப தேவை. இந்த வசனம் நம்ம வீடுகளில் இருக்குது. நமக்கு ஆண்டவர் கொடுத்து எழுதி கொடுத்த வசனம் நம்ம கையில் இருக்குது. சில 500 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த வசனங்கள் முழுமையாக மக்கள் கையில் இல்லை. இந்த வசனங்கள் இல்லாத காலங்களில், மக்கள் கையில் இல்லாத காலங்களில் அவர்கள் இந்த வசனத்தை தேடி அலைந்தார்கள். ஒரு சைனாவில் ஒரு இடத்துல வேத வசனம் அவங்களுக்கு வச்சிருக்க முடியாது. சில 8 கண்ட்ரீஸில் வேத வசனம் இருக்கக்கூடாது. வேத வசனத்தை யாராவது வச்சுருந்தா அவங்கள ஜெயிலுக்கு போட்டுருவாங்க. 8 தேசத்தில் அப்படி இருக்குது. வீடுகளில் வேதாகமம் இருக்கக்கூடாது, வந்து எடுத்துருவாங்க. துபாய் தேசத்தில், இன்னும் பல தேசங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சவுதி அரேபியா போன்ற தேசங்கள்லாம் நம்ம பைபிளை கொண்டு போக முடியாது. அந்த தேசத்துக்கு நானும் ஒய்ஃபும் போகும்போது பைபிளை மறைச்சி துணியெல்லாம் சுற்றி உள்ளே வச்சு தான் அந்த சில நேரம் பெட்டியை திறந்து பார்ப்பான் உள்ள பைபிள் இருக்குதான்னு. அந்த நாட்களில் பைபிள் கொண்டு போக முடியாது அந்த தேசங்களுக்கு. வீடுகளில் பைபிள் இருந்தால் அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவான். அநேக இடங்கள் அப்படி இருக்குது. அப்போ பைபிளுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப விலையேறப்பெற்ற ஒன்று. இந்த சீன தேசத்தில் ஒரு தடவை சில ஆட்களுக்கு ஒரு 100 பைபிள் கிடைச்ச உடனே ஆட்களெல்லாம் ஓடிப்போய் அந்த வேதத்தை எடுத்து முத்தம் செய்து கட்டி பிடிச்சி அணைச்சி அவங்க அழுது அதை திறந்து வாசிக்கிறாங்க. உன் வீட்டில் அது தூசி பிடிச்சி போய் இருக்குது. அதை பற்றி கவலையே இல்லை. மாதம் ஒரு நேரம் நீ பைபிளை தந்த. இப்போ பைபிளை தேவையில்லை. எல்லோரும் செல்ஃபோனுக்குள்ளே பைபிளை வச்சுக்கிட்டு அதை பைபிளை படிக்க போகிறேன்னு வேறு எங்கேயாவது போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த வேதாகமத்தை நேசிக்கணும். அதை வாஞ்சிக்கிற ஒரு வாஞ்சை உனக்கு வந்தால் அதுதான் உன் வாழ்க்கையில் ரொம்ப ஆசீர்வாதம். இதெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? விலையுமின்றி பணமுமின்றி இதை நீங்கள் உட்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதமெல்லாம் நமக்கு இலவசமாக கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த இலவசம் நமக்கு சும்மா வரல. இயேசு அதுக்காக விலை கொடுத்துட்டார். அல்லேலூயா. கை வைத்து அதற்காக அவர் விலை கொடுத்ததுனால உனக்கு வர வேண்டிய ரட்சிப்பு, உனக்கு வர வேண்டிய தேவனுடைய வார்த்தை, அவருடைய அபிஷேகம், அவருடைய இனிய சத்தம், இவையெல்லாம் உனக்கு இலவசமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உனக்கு ஒரு விசுவாசம் இருந்தால் இதெல்லாம் நீ எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் ஆண்டவர் உனக்கு ரைட் ப்ரைஸ் அவர் செலவழிச்சிருக்கிறார். அவர் செலவழித்து உனக்கு அதை இலவசமாக கொடுத்துருக்கிறதுனால இது சீப்பானதுன்னு நினச்சிடக்கூடாது. இலவசமாக ஏதாவது கொடுக்குறாங்கன்னா ஜனங்கள் அதை ஓடி போய் வாங்குவாங்க இலவசமாக. ஆனால் இயேசு இதற்காக அதிக விலை கொடுத்துட்டார். வெள்ளியும் அல்ல, பொன்னினாலும் அல்ல, அவருடைய சொந்த விலையேறப்பெற்ற இரத்தம் இதற்காக சிந்தப்பட்டு நீ இந்த அனுபவத்தை அடைய, நீ தண்ணீரை அடைவதற்கு, ஆவிக்குரிய தண்ணீர், ஆவிக்குரிய வார்த்தைகளை நீ பெற, ஆவிக்குரிய மகிழ்ச்சியை நீ பெற ஆண்டவர் உனக்கு இவையெல்லாம் இலவசமாக கொடுத்திருக்கிறார்.
உன் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் அழைப்பு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் என்ன? வாசிங்க. உங்கள் செவியை சாய்த்து, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். உங்க ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை, நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தும். உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதம், உன் ஆத்துமா பிழைக்கும். உனக்குள்ள ஒரு ரட்சிப்பு வரும். உன் ஆத்துமா பிழைச்சிரும். அவர்கிட்ட வந்தால், அவர்கிட்ட செவி கொடுத்து நீ வந்தால் உன் ஆத்துமா பிழைக்கும். ரெண்டாவது, உன் ஆத்துமா திருப்தி ஆகும். அதான் ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் கொஞ்சம் இருந்தாலும் உனக்கு திருப்தியாக இருக்கும், சந்தோஷம் இருக்கும், உனக்குள்ள திருப்தி இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டாலும் திருப்தியாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. கொஞ்சம் சாப்பிட்டாலும் திருப்தியாக இருக்கும். கொஞ்சம் பணம் வந்தாலும் திருப்தியாக இருக்கும். கொஞ்சம் உனக்கு உடைகள் இருந்தாலும் திருப்தியாக இருக்கும். ஆண்டவர் அந்த திருப்தியை கொடுப்பாராக. திருப்தி இல்லாத, திருப்திப்படுத்தாத காரியங்களுக்கு உன் நேரத்தை செலவழிக்காது. கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி அவரை நோக்கி பாருவோம். இருதயம் திருப்தியாக இருக்கும். உனக்கு ரட்சிப்பு வரும். உனக்கு நித்திய உடன்படிக்கையின் கிருபையை தருவார். அது நித்திய உடன்படிக்கை, எவர்லாஸ்டிங் லைஃப். அது அந்த கிருபையை தருவார். எவர்லாஸ்டிங் லைஃப், நித்திய உடன்படிக்கை, நித்திய ஜீவன், இதெல்லாம் காட்ஸ் லைஃப். அவருடைய லைஃப்பை உனக்கு தருவார். அந்த கிருபையை உனக்கு இந்த மாதம் முழுவதும் தருவார். இந்த 3 ஆசீர்வாதம் நீ பிழைப்பாய். அது ஒரு சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். திருப்தியாக இருப்பா. உன் வாழ்க்கையில் இந்த ஆண்டவர் சமூகம் உன்னை திருப்திப்படுத்தும். 3வது, உனக்கு நித்திய உடன்படிக்கையின் கிருபையை ஆண்டவர் உனக்கு தருவார். NLCCயில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், குன்றத்தூர் இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். திருப்தியை ஆண்டவர் இந்த மாதத்தில் கொடுப்பாராக. இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா கவனமாக செவி கொடுக்கணும். வாருங்கள், அவர் அண்டை வாருங்கள், அவர் அண்டை வாருங்கள். ஆமேன். காம், வாருங்கள். 2வது, நீங்கள் செவி கொடுங்கள். 3வது, கவனித்து கேளுங்கள். இதுதான் உங்கள் வாழ்க்கையில். இதை செய்தால் நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் வாழ்க்கையில் நித்தியமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தண்ணீர் அண்டைக்கு நீங்கள் வாருங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாய் திருப்தியாக இருங்கள். உங்களுக்கு நான் நித்திய உடன்படிக்கையின் கிருபையை அருளி செய்வேன். தாவீதுக்கு அருளி செய்த நித்தியமான கிருபைகளை உங்களுக்கு நான் அருளி செய்வேன். தாவீது ஆட்டு மந்தையில் இருந்தவனை ஆண்டவர் தூக்கி எடுத்து அவனை சிங்காசனத்தில் வைத்து அவன் போகிற இடத்திலெல்லாம் அவனோடு கூட இருந்து அவனுடைய வாழ்க்கையில் அவன் நடத்தின யுத்தங்களில் எல்லாம் அவனை ஜெயிக்க வைத்து அவன் செய்த பாவங்களை கிருபையாய் மன்னித்து அவனுடைய சந்ததியாய் அவனை ஆசீர்வதித்து அவனுடைய சந்ததியில் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிற அளவுக்கு அவனுக்கு நித்திய கிருபையை கொடுத்தார். அவன் சிங்காசனம் முடிவடைவதில்லை என்று சொல்லி இயேசு அந்த சிங்காசனத்தில் வந்தாரே, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். 2 கைகளை உயர்த்தி, எங்களை மாத்திரம் இல்லை ஆண்டவரே, எங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி, நாங்கள் மாத்திரமல்ல, எங்கள் பிள்ளைகளெல்லாம் ஊழியம் செய்யணும். நல்ல கை உயர்த்தி நல்ல ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பிள்ளைகளெல்லாம் சந்ததியாக ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. அதுதான் உம்முடைய ஆசீர்வாதம்ப்பா. நல்ல கை உயர்த்தி, எங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். தாவீதுக்கு நீர் அருளி செய்த நித்தியமான உடன்படிக்கையின் கிருபைகள் என்ன? அவருடைய பிள்ளைகள், அவன் சந்ததி
ஆமென். ஒரு நாள் சிங்காசனத்தில் இல்லாமல் இல்லை, அவர்களை ஆண்டவர் நிலைப்படுத்துவார். 2 கை உயர்த்தி எல்லாரும் நம்முடைய பிள்ளைகள் சந்ததி சந்ததியாக ஊழியம் செய்யணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் அப்படி கிருபைக்குள்ளே கொண்டு வரணும். எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரை அங்கே போனாங்க இங்கே போனாங்கன்னு இல்லை, எல்லா பிள்ளைகளும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். ஓ காட், எங்கள் பிள்ளைகளை அந்த விதத்தில் வளர்க்க கிருபத்தார் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகள் உலகத்தில் சம்பாதிக்கணும், எங்கள் உலகத்தில் பேர் எடுக்கணும், பெருமை எடுக்கணும், அடுத்த ஊருக்கு போகணும், எங்கேயாவது இருக்கணுங்கிறது இல்லைப்பா. கை உயர்த்தி எங்கள் பிள்ளைகள் இந்தியாவில் நல்ல ஊழியங்களை செய்யணும், எங்கள் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும், நித்தியமான உடன்படிக்கைகளை எங்கள் பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்கிற வாஞ்சையை தாரு ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்தரணும், உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு காலையில் ஒரு மணிக்கு போல் பாஸ்டர் ஆனந்தராஜுடைய மகளுடைய சரீரம் கீழே கிராண்ட் ஹாலுக்கு வரும். கொஞ்ச நேரம் ஆராதனை நடத்தி கொண்டு செல்லணும். மிஷன் ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு நாம் அந்த மரியாதை செலுத்த வேண்டும். 1 மணிக்கு இந்த இடத்துல ஒரு சிறிய ஆராதனை இருக்கும். அதுக்கு பின்பு சென்ட் தாமஸ் மவுண்ட் கல்லறை தோட்டத்தில் அது அடக்கம் செய்யப்படும். அவங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சபையாரால் நாம் இந்த வேளையிலே கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாகும். இந்த அப்பமாவது ரசமாவது கிடைக்காதவர்கள் உட்கார்ந்துருங்க. கிடைக்காதவர்கள் மட்டும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றாக எழுந்திருப்போம். கிடைக்காதவர்கள் அதை வாங்கி கொள்ளுங்கள். எல்லாரும் எழுந்து நின்று தெய்வ சன்னிதானத்திலே நம்மை நாமே தெய்வ சன்னிதானத்தில் அர்ப்பணிப்போம். ஒரு பாடலை பாடுகிற வேளையிலே, இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்ற அந்த பாடலை பாடுகிற வேளையிலே உங்களை நீங்களே அர்ப்பணித்து என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரை சொல்லி தெய்வ சன்னிதானத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்னை அவர் தள்ளவே மாட்டார். அவராய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்னை அவர் தள்ளவே மாட்டார். அவராய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, ஆவி ஓடி வா. தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, ஆவி ஓடி வா. தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்து தெய்வ சன்னிதானத்திலே கண்களை மூடி இந்த சிலுவையை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வர இலவசமாய் வந்து என்னிடத்திலே வந்து பருகிக் கொள்ளுங்கள், ஓ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், பணம் இல்லாமல் இலவசமாய் என்று சொன்னார். அதை உண்மையாகவே சிலுவையிலே தந்தார். நமக்குள்ளே ஒரு ஜீவன் தண்ணீர் ஊறுகிற ஊற்று இருக்கிறது. நமக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. ஜீவ அப்பமாக இயேசு நம்மோடு இருக்கிறார்.
இந்த சிலுவை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரே எனக்காக உண்மையே தந்தீர் சொல்லி எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்லுவோமாக. உடைய தியாகத்திற்காக நன்றி, உடைய அன்பிற்காக நன்றி, இரக்கத்திற்காக நன்றி, மனதுருக்கத்திற்காக நன்றி. என்னை நினைத்தீரே, என்னை சந்தித்தீரே, என்னை அழைத்தீரே, என்னை தொட்டீரே, தண்ணீர் நான் ஜீவத்தின் இடத்துல என்னை அருகில் சேர்த்து கொண்டீரே. திராட்சை செடியே உம்மோடு இணைகிற கொடியாக என்னை மாற்றி மகிழ்ச்சியான திராட்சை ரசத்தை ஒவ்வொரு நாளும் தருகிறீரே. உமக்கு நன்றி 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 என்று சொல்கிறோம் ஆண்டவரே. சிலுவை நிதானித்து பார்க்கும் பொழுது மகா பரிசுத்தமானவர் நமக்காக அந்த கேடு அடைந்தார். நம்முடைய எல்லா அநியாயங்கள் அக்கிரமங்களை சுமந்தார். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். இனி பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்த வாழ்க்கை வாழ, தெய்வீக சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ ஆண்டவர் சிலுவையில் எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் செய்து முடிந்தது என்று சொன்னார். எல்லாரும் சிலுவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இன்னும் நான் உமக்காக வாழ முடியும் ஆண்டவரே, உமக்காக பிழைக்க முடியும் ஆண்டவரே, பரிசுத்தமாய் வாழ முடியும், என்னை ஒரு விசை கழுவும் என்று சொல்லி இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். உங்களை நீங்களே ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்கள். ஒரு குற்ற உணர்வோடு காணப்படாதபடிக்கு மன்னிக்காதலை மன்னித்து எல்லா கசப்புகளையும் நீக்கி, ஆண்டவரே இப்பொழுது என்னை மன்னியும், மற்றவர்கள் நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, நம்முடைய கிருபையினால் நான் வாழ முடியும், நம்முடைய கிருபையினால் நான் பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியும், எனக்கு அந்த கிருபையை தாரும் என்று சொல்லி ஜெபியுங்கள். ஓ ஆண்டவரே, இன்றைக்கு இன்னும் அநேக அப்பங்கள் ரசம் மீதியா இருக்கிறது. எங்களை பட்டணத்துக்கு இருக்கிற மக்களுக்கு எங்களை கருவியாய் பயன்படுத்தும் ஆண்டவரே. ஒரு சிலரையாவது ஆத்மாதயம் செய்ய எல்லாரும் கேளுங்க. அந்த அப்பத்தை ரசத்தை நான் புசிக்கும் போது பானம் பண்ணும் பொழுது என்னை ஒரு வல்லமையான சுவிசேஷ ஒளி செய்யக்கூடிய கருவியாய் மாற்றும் ஆண்டவரே. நான் பேசும் பொழுது உடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். எனக்குள்ளிருந்து உடைய மனதுருக்கம் ஆண்டவரே ஜீவ நதியாய் அது பாய்ந்து அது பாயும் இடமெல்லாம் ஆரோக்கியத்தையும் விடுதலையும் கொண்டு வர வேண்டும். அந்த ஜெபத்தோடு கூட இந்த பந்தியிலே நாம் கலந்து கொள்ள போகிறோம். எல்லாரும் கேட்போம். அவரை நோக்கி பார்த்து, காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரி இயேசு அப்பத்தை எடுத்ததை ஆசீர்வதித்ததை பிட்டு தன்னுடைய சீசலுக்கு கொடுத்து இதை வாங்கி புசியுங்கள், என்னுடைய சரீரத்திற்கு அடையாளமாக இருக்குது என்று சொன்னார். அந்த படையே ஒரு பாத்திரத்தையும் எடுத்து, இது இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதில் பானம் பண்ணுங்கள் என்று சொன்னார். எந்த மனுஷனும் தன்னைத்தானே நிதானித்து அறிந்தால் அவன் நியாயம் தீர்க்கப்பட மாட்டான். நமக்குள்ளே ஆண்டவர் பெரியவராயிருந்து நம்மை நாமே நிதானித்து அறிய உதவி செய்கிறார். ஒரு குற்றம் இல்லாத, குற்ற உணர்வு இல்லாத ஒரு பரிசுத்த மனசாட்சியை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். இயேசு ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. எல்லாரும் ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, இந்த அப்பத்திற்காக இந்த ரசத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கையில் இருக்கிறதை நீர் ஆசீர்வதித்து தருவீராக. நீர் அன்றைக்கு ஆசீர்வதித்து தந்தீரே. உம்மோடு இணைக்கப்பட்டிருக்கிற நாங்கள், சிலுவையில் கர்த்தாவே உம்மோடு அறையப்பட்டிருக்கிற நாங்கள் மீண்டும் ஒரு புது ஜீவனோடு உயிர்த்தெழுந்த வல்லமையோடு வாழ இப்படி அப்பத்தை புசிக்கும் போது பானம் பண்ணும் பொழுது ஒரு புதிய கிருபை உண்டாவதாக. தாவீது அருளின மா கிருபை எங்கள் மீது மீண்டும் இறங்கி வருவதாக. உம்மாலை நாங்கள் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து செல்ல, உம்மாலை எல்லா கோட்டைகளை மதிலை கத்தாவை கடந்து செல்ல, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ இப்பொழுது எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போது அப்பத்தை கரங்கள் எடுத்து ஸ்தோத்திரத்தோடு கூட அதை நாம் புசிப்போமாக. வெளியேறி பெற்ற ரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிற இந்த ரசத்தை எடுத்து நாம் இப்பொழுது பானம் பண்ணுவோமாக. ஒரு விசுவாசத்தின்படி ஆண்டவர் நல்ல ஒரு சுகம், ஒரு புதிய கிருபை, ஊழிய செய்யக்கூடிய ஞானத்தை எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். விசுவாசத்தோடு இந்த பாடலை எங்களோடு கூட சேர்ந்து எல்லாரும் பாடுவோமாக. இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை. தொடர்ந்து ஒரு சபையில ஜெபம்
இந்த ஆராதனை முடிந்த பிறகு வலது பக்கத்தில் தொடர்ந்து ஜெபம் நடக்கும். ஒரு கடைசியாக சிலர் எழுதி கொடுத்திருக்கிறார்கள், கண்களை மூடி இதற்காக ஜெபிக்கலாம். அன்னக்கிளி மூளையில் இரத்த குழாய் வெடித்து மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறார்கள். கர்த்தர் அற்புதம் செய்ய. உதய ராகவன் ஜுரம் நீங்க, கமல்ராஜ் காணாமல் போனவர் திரும்பி வர, சாதனா கேன்சர் கட்டி மறைய, லோகேஷ் இன்றைக்கு பிறந்தநாள் கர்த்தர் ஆசீர்வதிக்க, பிரின்ஸ் பவுலமணி குடும்பம் ஒன்று சேர, அஸ்வாதி கிட்னி சுகம் உண்டாக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே உமக்கென்று வாழ கிருபை தருவீராக. நல்ல சுகத்தோடு வாழ்ந்த அநேகருக்கு கர்த்தாவே ஹீலிங் மினிஸ்ட்ரியில் அநேகருக்கு சுகமளிக்க ஊழியத்தில் அநேகருக்காக செபிக்க, அநேகரை தொட்டு விடுதலையாக்க, கட்டுகளை உடைக்க எங்கள் ஒவ்வொரு கருவியாய் பயன்படுத்த கேளுங்க. கரலை உயர்த்தி கேளுங்க. என்னை ஒரு கருவியாய் பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. என் குடும்பத்துக்கு என்னை ஆஸ்வாதமாக வைப்பீராக, என் தெருவில் என்னை ஆஸ்வாதமாக வைப்பீராக, இந்த பட்டத்துக்களை ஆஸ்வாதமாக வைப்பீராக. தந்த நல்ல வார்த்தைக்காக உனக்கு நன்றி ஆண்டவரே. ஓடோடி வந்து உடைய சமூகத்தில் இம்மை ஆராதிக்க தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். என்னுடைய சுகந்த வாசனையாக கர்த்தாவே என்னுடைய காணிக்கையும் ஸ்தோத்திரத்தையும் ஏற்றுக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த மாதத்திலே 10 நாட்கள் நடக்கிற இந்த ஜெபங்களிலே நாங்கள் தீவிரமாய் கலந்து கொள்ள கிருபை செய்வீராக. ஒவ்வொரு நாளும் வீடுகளில் பண்ணுகிற ஜெபத்திலே உடைய மகிமை விளங்குவதாக, ஆலயத்தில் உடைய மகிமை விளங்குவதாக. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இப்போதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஆச்சரியமான வழிநடத்தலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதா காலமும் இருப்பதாக. ஆமீன் ஆமீன். ஜெபிக்க விரும்புகிறேன்.